காசா நிலம் இன்று உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான அவலங்களை அனுபவிக்கின்றது. கடந்த அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் துவங்கியது. அந்த நாள் காசாவில் வாழும் மக்களுக்கு பேரிடரானதாக மாறின. ஹமாஸ் தாக்குதலின் மூலம் சுமார் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் அதற்கு பிறகு இஸ்ரேல் எதிர் தாக்குதலால் காசாவில் நிலவரம் மிக கடுமையாக மாறியது. இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து காசாவை தாக்கி வருகின்றன. இன்று காலை முதல் இஸ்ரேலிய படைகள் அங்கு 42 பேரை கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீது லண்டன் மற்றும் ஐக்கிய யூரோப்பிய ஒன்றியத்துடனான விமர்சனங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன. அந்த விமர்சனங்களில் இந்த போரை பொலிகாண வேண்டிய கொடுமை என கூறப்படுகிறது. காசாவின் அதிகாரிகள் மார்ச் 2 முதல் இஸ்ரேலின் ஸ்டார்வேஷன் பாலிசி காரணமாக குறைந்தது 326 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் ஐநா மேலும் 14,000 குழந்தைகள் 48 மணி நேரத்திற்குள் உயிரிழக்க கூடும் என்று எச்சரிக்கை அளித்துள்ளது. 2025 மார்ச் 12ஆம் தேதி காசாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 48,515 இருந்தன. இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளாக உள்ளனர். மார்ச் 23ஆம் தேதி இந்த எண்ணிக்கை 50,000க்கும் மேலே சென்றது. அந்த மக்களிடமிருந்து 17,000 குழந்தைகள் இறந்துவிட்டனர். பலர் இப்போது கூட காணாமல் போயுள்ளனர். இந்த படுகொலை மற்றும் இயற்கை நெருக்கடியால் மக்கள் துயரத்தில் மூழ்கி உள்ளனர். மே 11, 2025ஆம் தேதி இறந்தவர்களின் எண்ணிக்கை 50,183 அறிவிக்கப்பட்டது. இதனிடையே 1,13,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் இஸ்ரேல் விமான தாக்குதல்கள் தொடர்ந்துள்ளன. அது மட்டுமில்லாமல் கடந்த மே 20ஆம் தேதி ஒரு இரவில் 73 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் உலகின் பல நாடுகளிடையே சர்வதேச விமர்சனத்தை உருவாக்கியது. இந்த நிலவரம் இன்னும் மோசமாகி மே 21, 2025 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53,545 உயர்ந்தது. அதே நேரத்தில் 45 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தியாவசிய உதவிகளின் விநியோகமும் இன்னும் தடைப்பட்டுள்ளது. பல நாடுகள் சர்வதேச குழப்பத்தில் இருந்து நடவடிக்கை எடுப்பதை எதிர்பார்க்கின்றன. பொதுவாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மிகுந்த அளவில் உயர்ந்துள்ளன. உதாரணமாக தக்காளி முன்பு 1 கிலோ $1.5 இருந்தது. ஆனால் தற்போது தெற்காசாவில் அது $180 மேலாக விற்கப்படுகின்றது. வட காசாவில் அது கிடைக்காத நிலையும் உள்ளது. சர்க்கரை 1 கிலோ $1.3 இருந்தது. ஆனால் தற்போது $60 மற்றும் வடகாசாவில் அது கிடைக்கவில்லை. இவை மட்டுமல்லாது பால், குறிப்பாக பசும்பால் இன்று கிடைக்கவில்லை. அன்று பால் $5 முதல் $10 இருந்தது. ஆனால் இப்போது வடகாசாவில் அதன் விலை $124 உயர்ந்துள்ளது. மேலும் குழந்தைகள் பாலை வாங்கும் வாய்ப்பு எளிதாக இல்லை. ஒரு 350 கிராம் டின்னின் விலை $15 சென்றுள்ளது. இந்த உண்மை காசாவின் மக்களுக்கு இன்னும் தொடரும் நெருக்கடியை காட்டுகிறது. அவர்களின் துயரம், தாகம், பசிப்பொறி அனைத்து ரசாயனங்களும் ஒன்று சேர்ந்து காசா நிலத்தை மிக கடுமையாக பாதித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்கள், உணவு, நீர் மற்றும் மருந்து என அனைத்தும் குறைவாகவே இருக்கின்றன. காசா மக்கள் எதிர்கொள்ளும் இந்த வெகுவாகிய மரண ஓலங்கள் தாங்கள் வாழும் நிலைமைக்காக எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன. இந்த போர் எப்போது முடியும், காசா மக்களின் துயரம் எப்போது முடியும் என்பதை உலகம் முழுவதும் கேள்வியிடுகின்றது. மனிதாபிமான அடிப்படையில் செயல்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலைமைக்கு ஒரு தீர்வு தேவை. எப்போது இந்த படுகொலை நிறைவடையும்?